Please subscribe Sadhguru Sai Creations. அர்த்த பவன முக்தாசனம். பவனம்னா காற்றுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது வலது காடை வந்து மடக்கி 2 கைகளால் கோர்த்து அப்டோமன் பக்கமாக இழுக்கணும். மூச்சை இழுத்துக்கிட்டே பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பவன முக்தாசனா. 2 கால்களையும் மடக்கி கைகளால் கோர்த்து அர்த்த பவன முக்தாசனம். பவனம்னா காற்றுன்னு சொல்லுவாங்க. முக்தனா வெளியிடுது, காற்றை வெளியிடுறதுக்கான யோகாஸ்லாம் நம்ம இது சொல்கிறோம். அர்த்த பவன முக்தாசனம் வந்து படுக்கை நிலையில் படுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு காலை வந்து மடக்கி கையால் வந்து இன்டர்லாக் பண்ணி செஸ்ட்டோடு நீங்கள் கொண்டு வரணும். அதே மாதிரி லெஃப்ட் லெக்கை ரைஸ் பண்ணி கையால் லெஃப்ட் 2 ஹேண்ட்ஸையும் இன்டர்லாக் பண்ணி செஸ்ட்டோட கம்ப்ரெஸ் பண்ணி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பவன முக்தாசனம். 2 லெக்குமே நீங்கள் ரைஸ் பண்ணி செஸ்ட்டோட ஃபார்வர்டாக கொண்டு வந்து 2 கைகளாலும் இன்டர்லாக் பண்ணி ஒரு 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம். இதனால் என்ன அது நம்ம அப்டோமின் மசில்ஸ் எல்லாம் கம்ப்ரெஸ் ஆகுது. இதனால் ப்ளோட்டிங், வயிறு உப்புசம், சரியாமை பிரச்சனை இதெல்லாமே நல்ல தீர்வு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது வலது காடை வந்து மடக்கி 2 கைகளால் கோர்த்து அப்டோமன் பக்கமாக இழுக்கணும். மூச்சை இழுத்துக்கிட்டே பண்ணுங்கள். ரிலீஸ். ஸ்லோவாக ஆரம்ப நிலைக்கே வந்துடணும். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் லெக்கை ரைஸ் பண்ணி இன்டர்லாக் பண்ணுங்கள். கைகளால் கோர்த்து முடிஞ்ச அளவுக்கு அப்டோமன் பக்கம் கொண்டு போங்க. ப்ரீத் அவுட். ரிலாக்ஸ். ஸ்லோவாக கொண்டு வாங்க. நெக்ஸ்ட்டு பவன முக்தாசனா. 2 கால்களையும் மடக்கி கைகளால் கோர்த்து அப்டோமன் பக்கமாக கம்ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி இந்த ஆசனாஸ் பண்ணுறனால வயிறு உப்புசம், வயிறு சரியாமை இதெல்லாமே குணமாகும். ஸ்லோவாக ப்ரீத் அவுட். ரிலாக்ஸ். யோக பயிற்சி நம்மளை எப்போதும் இளமையாக வைத்திருக்கும். சித்த மருந்துகளோடு சேர்ந்து இந்த யோக பயிற்சியை வந்து டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோன்னா மெடிசனோட எஃபிகேசி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எண்ணங்களில் வெற்றி பெற யோக கலை ஒரு முக்கிய பங்காக வகிக்கிறது. இதுபோல் இன்னும் சில யோகா பயிற்சிகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.